சங்க பெயர் பற்றி விளக்கமும் இந்த கட்டிடம் பெரிய கட்டிடமாக நம்முடைய மாணவர்களுக்கு இலவசமாக பாடம் சொல்லித்தரேன் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க. அண்ணன் சொன்ன இதெல்லாம் நினைவாகும். நிச்சயமாக இந்த சங்கம் நிறைவேற்றும் என்று கூறி இந்த வயது முதிர்ந்தவர்களுக்கு நம்ம சீருடைய சேலம் சொன்னோம். அது யாராவது ஒரு பேர் மட்டும் படிச்சிடறோம். அதுக்கப்புறம் அடுத்த நிகழ்வுக்கு போவோம். தெற்காசில இருந்து சரோஜா ராஜேந்திரன், நாகப்பன் சாந்தா, லதா, லலிதா, தங்கம்மாள், இளமதி, பட்டம்மாள், லட்சுமி, வடிவேல் ஆனந்தம், ஜெகநாதன் சகுந்தலை, லட்சுமி, ஐயாக்கண்ணு நாகம்மாள், சுந்தர்ராஜ், அங்கம்மாள் இவங்களுக்கு தான் இப்ப நம்ம வேட்டி சேலை வழங்க இருக்கிறோம். அதற்கு அடுத்து நம்முடைய அலுவலகத்தை திறந்து வைத்த அண்ணன் எம் அழுகவர்களுக்கு நம்ம மரியாதை செலுத்துகிறோம். இந்த பொன்னாடையை மாப்பிள்ள செல்வகுமார் அவர்கள் பொறுத்துவார்கள், பொறுத்து மகிழ்விப்பார்கள். நன்றி நன்றி வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்து நம்முடைய நலசங்க இந்த பெயர் பலகை போர்டு திறந்து வைத்த நம்முடைய கிராம நிர்வாகி மாப்பிள்ளை பாப்பையன் அவர்களுக்கு நம்முடைய அன்பரசு அவர்கள், பொருளாளர் அன்பரசு அவர்கள் வந்து பொன்னாடை பொருத்தி மகிழ்ப்பார்கள். வாழ்த்துக்கள். சிறப்பான ஒரு வழக்கு நிகழ்வு. வழக்கம் கைப்பற்றா சூப்பர், வெரி குட். அடுத்த நிகழ்வாக சிறப்பு அழைப்பாளராக நம் அழைப்பை ஏற்று இங்கே வருகின்றக்கூடிய சமூக ஆர்வலர் மற்றும் நம்முடைய கடைமடை பகுதியின் விவசாய சங்க மாவட்ட செயலாளர் திரு அமான் உலாகான் அவர்களை ஒரு சில வார்த்தைகளை எனக்கு அன்போடு அழைக்கிறேன். வாங்க. இது அமான் எல்லாம் பார்த்துருப்பீங்க நம்ம ஊர்ல. இது என்னோட கிளாஸ்மேட், நாங்கெல்லாம் ஒன்னா படிச்சிருந்தாங்க. 6ஆவதுல இருந்து 12வது ஒன்னா படிச்ச என்னுடைய நண்பர். வாழ்த்துக்கள். வச்சிருக்காரு. நம்ம பலகார சீட்டு போடுவோம். பலகார சீட்டு போட்டு அவன் ஏமாத்திட்டு போயிடுவான். இப்ப சங்கமே மக்கள்கிட்ட வந்து மாசமோ வாரமோ 100 ரூபா வாங்கி அதை மொத்தமா வச்சிருந்து தீபாவளி டைம்ல அவங்களுக்கு கொடுத்தா வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை சொல்லியிருக்காரு. வாழ்த்துக்கள் மாப்பிள்ள. அதை கண்டிப்பா நாங்க ஒரு குழு நியமிச்சு அதை நம்ம செய்வோம். ஏன்னா நம்ம வட்டிக்கு வாங்காம இருக்கோம். அதை சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர், சென்னையில ஹைகோர்ட்ல வக்கீலா இருக்காரு, கிருஷ்ணாஜி வழக்கறிஞர் அவர்களை வாழ்த்த அன்போடு அழைக்கிறேன். முன்னால அவர் பொன்னாடையை நம்முடைய ஹரிகிருஷ்ணன் அவர்கள், அவருடைய வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போட்டு மகிழ்விக்கிறார். பாராட்டுக்கள். உதவி ஏற்பன்னு சொல்றாரு. நிச்சயமா ஒரு வழக்கறிஞர் சங்கத்துக்கு தேவைதான். அந்த வழக்கறிஞராக நமக்கு சில ஆலோசனைகளையும் நம்மளுக்கு வழங்குவார். வாழ்த்துக்கள். அடுத்து கௌரவ அழைப்பாளர், மிக சிறப்பாக ஒரு அழைப்பாளர், மனிதநேய மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் நம்முடைய OS இப்ராஹிம் ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறேன். இப்ராஹிம் ஐயா அவர்கள் வந்து ஒரு சமூக ஆர்வலர், பொதுநல சிந்தனையாளர். சொல்ல நம்ம சிந்திக்கிறத விட அவர் போய் மேல சிந்திப்பாங்க, உள்ள போய் சிந்திப்பாங்க. அப்படி இந்த சமூகத்துக்கும் மக்களுக்கும் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையை கொண்ட ஒரு சிறந்த சிந்தனையாளர் ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு உங்கள் சார்பாக அழைக்கிறோம். பலத்த கரவொலியோடு. அதற்கு முன்னால் ஐயாவுக்கு இந்த பொன்னாடையை போட்டி நாம் கவனிப்போம். இந்த பொன்னாடையை போட்டுவதற்கு நம்ம சபரிகளை அன்போடு அழைக்கிறது. வாங்க சபரி. இவர் வந்து உங்கள் சபரி என்று சொல்வாரு. இந்த உங்கள் சபரி வாழ்த்துக்கள். கைக்கு சொல்வது இந்த அறிஞர் பெருமக்கள் நமக்கு சிறப்பான ஒரு வாழ்த்துறையை வழங்கியிருக்கிறார்கள். நல்லது, வாழ்த்துக்கள். எங்க சங்கம் தொடங்கி நாங்க வந்து உறவுகள் ஒன்றாக இணைவோம் அப்படின்னு ஒரு குரூப் ஆரம்பிச்சு அந்த குரூப் ஒரு 6 மாசம் போயிட்டு நாங்க வந்து ஃபண்டு கலெக்ட் பண்றோம். அது சங்கத்தா மாத்தணும் தான் இப்ப
எல்லாத்தையும் சங்கமா நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். நீங்க சொன்ன அத்தனை விஷயங்களையும் நம்ம கண்டிப்பா இளைஞர்களோட தலையோட ஆசோசனைப்படி நிச்சயமா செய்வோம். அடுத்து இறுதியாக நம்முடைய